காட்டிடுறேன். படமே இதாங்க. ஒரு சேவல் இது பலி ஆகுதா பலி ஆகலையா, இதுதான் கதை. முகபாவனைன்னு ஒண்ணு இருக்குது. இந்த மேடம் வந்து தனியா உக்காந்தாங்கன்னா ஒண்ணு எதுனா லவ்ல தோல்வியா இருக்கணும். அது பேரண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிச்சா பேய் பூச்சின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல, சிட்டில இல்லம்மா கோச்சிக்காத, சிட்டில வந்து இப்படி கேட்பாங்க, யாரடி நெஞ்சின்னு இருக்கிற, ஏன் சாப்பிட மாட்டேன்ற, ஏன் குழப்பமா இருக்கிற, டிவியே பார்த்துன்னு இருக்கிற. ஆனா கிராமத்துல என்ன தಮ್ಮ செய்வாங்க, பேய் பூச்சின்னு தான் சொல்லுவாங்க. தென் மாவட்டத்துல இது மோஸ்ட்லி நடக்கிறது. அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சேவல் இருக்கும், குழந்தைய செல்லமா வளர்ப்பாங்க, எல்லாம் கோதுமை கீதுமை எல்லாம் போட்டு குஸ்டியா வளர்த்து. அது எதுக்கு தேவைப்படுனா நேர்த்தி கடன் சொல்லுவாங்க. கரெக்டா? குலதெய்வ கோயிலுக்கு எடுத்துன்னு போகும். அது உஷாரா எடுத்துன்னு வந்துட்டுக்கிறாரு வினோத். அங்கதான் இருக்குது ட்விஸ்ட். ஒரு ஆட்டோ, பிஜிஎம் கிடையாது, ஏஆர் ரகுமான் மியூசிக்கும் கிடையாது, இளையராஜா மியூசிக்கும் கிடையாது, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் கிடையாது. இருக்கப்பட்ட மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சொல்றேன், யாருமே இல்லாம ஒரு ஆட்டோ சவுண்டு, சீட்டை உட்காந்து நான் போற மாதிரி தான் இருக்கு அந்த ஃபீலிங். உண்மையிலேயே ஆட்டோ டிரைவர் உண்மையான ஆட்டோ டிரைவராக தான் இருக்கணும். ஏன்னா ஸ்டார்ட் ஆகலைன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு. அந்த கயிறை போட்டு பின்னாடி இழுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஆட்டோவை மோட்டர்லாம் இழுப்பாங்க. அது மாதிரி எழுதுற தத்துருவமான ஆட்டோ டிரைவர் நினைக்கிறேன். வேற என்ன கேக்குறீங்க சொல்லுங்க. வெற்றிமாறனுக்கும் இந்த டைரக்ஷனை பார்த்து வெற்றிமாறனுக்கு பொறாமப்படுறாரு. என்னன்னு இந்த படத்துல இது மாதிரி எல்லாம் கதை இருக்கு, சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்களே அப்படி. ஏன்னா வெற்றிமாறனோட டைரக்ஷன் வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. சரி, வெற்றிமாறன் ரசிகரே வந்து என் தலைவனை செதற விட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்றாங்க, வெற்றிமாறனை குறிப்பிட்டு சொல்றாங்க. அது சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் போக தானே அவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணாரு. சிவகார்த்திகேயன் ஒரு ஆக்டர் தானப்பா, மான் கராத்தை அந்த காலத்துல நடிச்சு நீ ஃபைனான்ஸ் பண்ற, எதுக்கு சூரிய வச்சு எடுத்த? சின்ன பட்ஜெட் எடுத்த, சின்ன பட்ஜெட். யாரு? அததான் நான் சொல்ல வரேன். நீ பரோட்டா நீ தின்னாத, நீ பரோட்டாவே நீ தின்றாத. கேரக்டரா இருந்து ஃபுல் மில்ஸ் அடி. ஏன்னா உங்களால தெரிஞ்சு போச்சு மக்களுடைய டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நான் மக்கள்கிட்ட எப்படி நடிக்கணும்னு தெரிஞ்சுக்கினேன். தென் மாவட்ட ஆளாச்சு நீ, சும்மா ஆளா நீ? தெரிஞ்சுதானே நடிச்சுக்கிற. கிராமத்துல கதை மருந்து வைக்கிறது, கோழி அறுக்கிறதுலாம் உனக்கு தானே தெரியும். அப்போ இயல்பா தானே வரும் அந்த ஆக்டிங்கு, நடிப்பத்த. நான் நினைக்கிறேன் வினோத் கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. யாரு? வினோத் கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு டைரக்டர். ஆனா தத்துரமாவே நடிச்சுக்கிறாரு சூரி, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா மூட நம்பிக்கை சொல்லுவாங்க. எங்க கிராமத்துல மதுரை மாவட்டம் தான் இந்த முனீஸ்வரன் கோயிலு, சேவலை வச்சு பேய் பூச்சி பிசாசி பூச்சி, அதுதான் நான் பாத்துக்கிறேன். ஆனா அனுபவப்பட்டு சொல்ல, இது அனுபவத்துல இந்த மருந்து வச்சு இந்த டியூப் வச்சு உரிவாங்க. இதெல்லாம் எங்க கிராமத்துல நடந்தது. எனக்கு எங்க அப்பாவுக்கு அது மாதிரி நடந்துக்குது. ஆனா அதெல்லாம் இல்லைன்னு இந்த கதையை முடிச்சுக்கிறாப்புல, மக்களுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாப்புல. அதுதான் அந்த வினோத்துடைய டேலண்ட் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நாங்க தான் இப்ப சிந்திக்கிறோம், என்னது அந்த பொண்ணு ஒரு பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணிக்கிறாப்புல ஜாதி அடிப்பில்ல, அது பித்து பூச்சியுமே வைக்கிறது. அப்ப என்ன நினைப்பாங்க, பேய் தான் பூச்சின்னு நினைப்பாங்க. யாருக்கிட்ட பேச மாட்டேன். கல்லுக்குள் ஈரான்னு ஒரு படம் பாத்தீங்களா, பாரதி ராஜா அருணான்னு ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களோட முக பாவனை அப்படியே இருக்குதுங்க. அப்படியே உட்காந்துக்கிறாங்க, இப்படியேதான் அப்படியா. அப்ப என்ன நினைப்பாங்க, பைத்தியம் தான் பூச்சின்னு நினைப்பாங்க. தெளிவா இருக்குது அந்த பொண்ணு. உண்மையிலே படம் வந்து அருமையா முடிச்சுக்கிறாப்புல. ஒரு ஆட்டோ, அதுதாங்க சவுண்டே. யாரு ஏஆர் ரகுமான் மியூசிக்கும் கிடையாது, இளையராஜா மியூசிக்கும் கிடையாது, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் கிடையாது. அந்த ஆட்டோ சவுண்டு தான். அந்த காட்டுல போறாங்க, அந்த குலதெய்வ கையில தேங்காய் உடையிற, இதான் கதை. உண்மையிலே சிவகார்த்திகேயன் ஃபைனான்ஸ் பண்ணாரு, அவரே நடிக்க முடியாதுங்க. சூரிய தவிர யாரும் நடிக்க முடியாது. ஏன்னா அது யூரின் போறாரு, அதவே காமிக்கிறாங்க. புரியுதுங்களா சொல்றது? அந்த அம்மா வந்து இதுவாயிடும், மென்சஸ் மாத இது சொல்லுவாங்க, அதே காட்டுறாங்க. நான் சொல்றது புரியுதுல? இதுல இயல்பான சீன் தானே எல்லாமே. உண்மையிலே எல்லாருக்கும் நடக்கக்கூடிய சீன் தான் இது எல்லாமே. அந்த பையன் ஆய் போறது, ஒலிக்கு வருது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் உண்மையிலேயே தத்ரூபமா இருக்கு. கிளைமேக்ஸே இல்லைங்க. என்னத்தவா முடிவு மக்கள்கிட்ட கொடுத்துட்டா போலங்க. நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. ஏன்னா பேய் பிடிச்சிக்கிது, ஒருத்தரை ஓட்டி விரட்டுவா போல. இந்த பொண்ணை நிறுத்துவாங்க. சூரிக்கு தெரிஞ்சு போச்சு இது ஏற்கனவே ஜாதி வச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணுன்னு, காவு கொடுக்க மாட்டாப்பே. இந்த கோழி தப்பிச்சிச்சுங்க, இந்த கோழி தப்பிச்சிச்சு. ஒருவேளை செகண்ட் பார்த்தா இருக்கலாமான்னு தெரியல. ஓ சாரி, ஒருவேளை செகண்ட் பார்த்தா இருக்கலாமான்னு தெரியல. இந்த கோழி தப்பிச்சிச்சு, அந்த படத்துல இருக்க இந்த கோழி தப்பிச்சிச்சு, அவ்வளவுதான். இனிமேல் அவரு பரோட்டா சூரிய கிடையாது, தயவு செய்து பரோட்டா சூரிய, ஃபுல் மில்ஸ் சூரி கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு.